சற்று முன் கிடைத்த செய்தி. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகே முத்தையன் செட்டிப்பட்டியில் நடந்த இரட்டை படுகொலை வழக்கில் தந்தை மகன் என இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு நிகிலா என்பவரை பிரதீப் வேலைக்கு செல்லாமல் அடிதடி கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது. இதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பிரிந்து சென்ற நிகிலா பொருட்களை எடுத்து பிரதீப் வீட்டிற்கு தனது அண்ணன் விவேக்குடன் சென்றுள்ளார். இந்த விவகாரம் குறித்து கூடுதல் தகவல்களுக்காக நம்முடன் செய்தியாளர் ஹேமலதா இணைந்திருக்கிறார். வணக்கம் ஹேமலதா, கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். தேனி மாவட்டம் தேவாரம் அருகே உள்ள முத்தையன் செட்டிப்பட்டியைச் சேர்ந்தவர் சிவகுமார். இவருடைய இளைய மகன் தான் பிரதீப். இவர் பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஒன்றிய பொறுப்புல இருக்கு. இவருக்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி சின்னம்னூரை சேர்ந்த நிகிலா என்ற வழக்கறிஞருக்கு படித்த பெண்ணை திருமணம் செய்திருந்தார். பிரதீப் பாத்தீங்கன்னா வேலை வீட்டுக்கு எதுவும் செல்லாமல் குடித்துவிட்டு அடிதடி கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு வருவதால் இவர் மேல பல்வேறு வழக்குகள் இருப்பதாக சொல்லப்படும். இதனால கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த 1 மாதங்களுக்கு முன்னாக நிகிலா பிரிந்து சென்று தனது தந்தை வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில பாத்தீங்கன்னா உறவினர்கள் சமாதானப்படுத்தி கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி கணவரோட பிரதீப் வீட்டுல கொண்டு வந்து சமாதானம் பேசி விட்டு சென்ற நிலையில் மீண்டும் கணவன் மனைவிக்கு இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா பிரதீப் நிகிலாவை அழைத்துள்ளார். இதுல பாதிக்கப்பட்ட நிகிலா பாத்தீங்கன்னா சின்னம்னூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில பாத்தீங்கன்னா பிரதீப் மேல பாத்தீங்கன்னா போடி காவல் நிலையத்துல வரதட்சணை கொடுமை வழக்கு தொடுத்திருந்தார். இதை விசாரிப்பதற்காக நேற்று இருவரும் காவல் நிலையத்தில் ஆஜராகிவிட்டு மீண்டும் பாத்தீங்கன்னா கணவர் வீட்டில் இருக்கக்கூடிய தனது பொருட்களை எடுக்கிறதுக்காக முத்தையன் செட்டிப்பட்டிக்கு நிகிலாவும் அவருடைய சகோதரர் விவேக்கும் சென்றுள்ளார். மேலும் உறவினர்களும் சிலர் சென்றுள்ளார். இந்நிலையில பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா பிரதீப்புக்கும் இந்த மனைவி நிகிலா மற்றும் உறவினர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல பிரதீப் பாத்தீங்கன்னா மைத்துனரான விவேக்க பாத்தீங்கன்னா கத்தியால குத்தி கொலை செய்திருக்கார். இதை பார்த்து மனைவி நிகிலா பாத்தீங்கன்னா சம்பவ இடத்தில் மயங்கி இருக்காரு. இதை பார்த்த மாமனார் உடனே கத்தி எடுத்து மருமகளான நிகிலாவை சரமாரியாக குத்தி கொண்டுள்ளார். கொலை நடந்த பின்னர் இருவருமே பாத்தீங்கன்னா பிரதீப் மற்றும் சிவகுமார் அங்கிருந்து தப்பியோடி தலைமறைவாகினர். இவர்கள் மீது தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வந்த நிலையில் இன்று பாத்தீங்கன்னா இருவரும் சிவகுமார் மற்றும் பிரதீப் பாத்தீங்கன்னா பெரியகுளம் சார்பு நீதிமன்றத்தில் தற்பொழுது சரணடைந்துள்ளனர். அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி ஹேமலதா.